வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு தலை தீபாவளி. இது ஒரு சிறு கதை. கதைக்கு போலாமா? இளவேனிலின் மடியில் அழுதபடி படுத்திருக்கும் பத்மஜாவின் தலை கேசத்தை கோதிவிட்டான் இளவேனில். வயது 28. தலித் வாலிபன். தனியார் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணிபுரிபவன். சுருள் தலை கேசம், பாரதி மீசை. பத்மஜா 22 வயது, உயர்ஜாதி பெண். இளவேனில் ஆசிரியராக பணிபுரியும் கல்லூரியில் இளம் கலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிப்பவள். தமிழை நேசிக்கும் இருவருக்குள்ளும் காதல் பூத்தது. பத்மஜாவின் காதல் தெரிந்து வீட்டில் பூகம்பம் பூத்தது. பத்மஜாவை கல்லூரிக்கு அனுப்பாமல் வீட்டினுள் பூட்டி வைத்தனர். ஒரு நள்ளிரவில் இளவேனிலும் பத்மஜாவும் வீட்டை விட்டு வெளியேறி இளவேனிலின் நண்பன் வீட்டில் தஞ்சம் புகுந்தனர். இளவேனிலும் பத்மஜாவும் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். வாடகைக்கு வீடு தேடி காதல் ஜோடி தெரு தெருவாய் அலைந்தது. கடைசியில் சண்முக சுந்தரம் இறக்கப்பட்டு தன் மாடி போர்ஷனை கொடுத்தார். விடிந்தால் தீபாவளி. வேணில், நாம் இருவரும் பெற்றோர் அனுமதியுடன் திருமணம் செய்திருந்தால் தலை தீபாவளி கொண்டாடுவதற்கான முன்னேற்பாட்டில் மூழ்கியிருப்போம். ஊரெங்கும் பட்டாசு வெடிக்கும் சத்தம், எல்லார் முகங்களிலும் குதூகலம், கும்மாளம், கொண்டாட்டம். நாம் மட்டும் அழுது வீங்கிய முகத்துடன். துரதிர்ஷ்டசாலிகளா? கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பத்மஜாவும் இளவேனிலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கண்ணீரை துடைத்து கொண்டாள் பத்மஜா. யாராக இருக்கும்? என் பெற்றோர் யாராவது அடியாட்களை அனுப்பியிருக்கின்றனரா? அல்லது கதவு தட்டப்படுவது போல ஒரு பிரமையா? மீண்டும் கதவு தட்டப்பட்டது. ஒரு கட்டையை பாதுகாப்புக்கு எடுத்துக்கொண்டான் இளவேனில். மெதுவாக பூனை பாதம் வைத்து கதவுக்கு நடந்தான். கதவை சரையலென திறந்து கட்டையை ஓங்கினான். தம்பி, அடிச்சிடாத, வயசானவங்க, தாங்க மாட்டோம். உங்களை பார்க்க ஹவுஸ் ஓனர் சண்முக சுந்தரம், இதே தெருவில் குடியிருக்கும் முஸ்லீம் பெரியவர் ஜிப்ரில், கிறிஸ்தவ பெரியவர் மார்ட்டின், மூவரும் வந்திருக்கிறோம். என்னை மன்னிச்சிருங்க, யாரோன்னு நினச்சிட்டேன். உள்ளே வாங்க. மூவரும் உள்ளே வந்தனர். எப்படிமா இருக்க பத்மஜா என்றார் சண்முக சுந்தரம். சிரிக்க முயன்று தோற்றாள் பத்மஜா. அழுகை சீறிக்கொண்டு வந்தது. ஒத்த குரங்கா தனிமரமாக நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம். தலை தீபாவளி எங்களுக்கு எட்டாக்கணியாக ஆகிப்போச்சு என்று விசும்பினாள். பத்மஜா, உங்கள் வீட்டில் இருந்து உனக்கு ஃபோன் வந்துச்சா? ஆமாம். உண்மையில் எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. மனசை தேத்திக்கிட்டு உன் புருஷனை கூப்பிடுறோம். இப்போ நீ மட்டும் கிளம்பி வா, தீபாவளி கொண்டாடிட்டு போகலாம். உன்னால் தனியாக வர முடியாதுன்னா காரை அனுப்புவான்னு என் அப்பா கேட்குறாரு. நம்பாத, உன் அப்பா பேசுகிறது எல்லாம் பசப்பு வார்த்தை. அவர் வார்த்தையை நம்பி நீ உன் வீட்டுக்கு போனால் உன்னை ஆணவ கொலை பண்ணிடுவாங்க. உன் கைபேசி சிம்மை தூக்கி போடு. இருதரப்பு சொந்த பந்தங்கள் கண் உறுத்துற மாதிரி அவங்க முன்னாடி ஊர் சுத்தாதீங்க. பெற்றோர் சார்பாக தூது வந்தால் திருப்பி அனுப்புங்க. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் எந்த கருத்து வேற்றுமையும் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. 5 வருஷம் தலைமறைவு வாழ்க்கை வாழுங்க என்றார் சண்முக சுந்தரம். இந்த தெரு மக்களை மீறி யாரும் வந்து உங்களை எதுவும் பண்ணிட முடியாது. நாங்கள் மூவரும் உங்களை காக்கும் தெய்வங்கள். இளவேனிலை கட்டி அணைத்து ஏசப்பா துணை ஆறுதல் கூறினார் மார்ட்டின். சண்முக சுந்தரம் பத்மஜாவின் தலை கேசத்தை கோதிவிட்டார். தனியாக நிற்கிறோன்னு அழாத. உன் அப்பா ஸ்தானத்தில் நான் இருக்கேன். விஜயலட்சுமி எனக்கு இளைய மகள்னா நீ எனக்கு மூத்த மகள். நீ எனக்கு மகள் என்றால் இளவேனில் எனக்கு மருமகள். நீங்கள் இருவரும் என் வீட்டுக்கு வந்து தலை தீபாவளி கொண்டாடுங்க. தலை தீபாவளி தரும் அனைத்து மகிழ்ச்சியும் தகப்பன் ஸ்தானத்தில் நின்று நான் அள்ளி தருகிறேன். இது வெறும் உதட்டிலிருந்து வரும் வார்த்தைகள் அல்ல, என் இதயத்திலிருந்து கிளம்பும் சத்திய வார்த்தைகள். நன்றி அப்பா. சண்முக சுந்தரத்தின் தோளில் சாய்ந்தாள். முதுகில் தட்டி கொடுத்தாள். ரொம்ப சந்தோஷம் மாமா. அம்மா பத்மஜா, தம்பி இளவேனில், தலை தீபாவளியை சண்முக சுந்தரம் வீட்டில் கொண்டாடுங்க. முதல் கிறிஸ்மஸை வான்கோழி பிரியாணியோட எங்கள் வீட்டில் கொண்டாடுங்க. நீங்கள் விரும்பினா நள்ளிரவு பிரார்த்தனையில் கலந்து கொள்ள தேவாலயம் வரலாம். கிறிஸ்மஸ் தாத்தா உங்கள் இருவருக்கும் ஏராளமான பரிசு பொதிகளை வாரி வழங்குவார். பத்மஜாவும் இளவேனிலும் முகம் மலர்ந்தனர். சோகம் தலை தெறிக்க ஓடி மறைந்தது. பத்மஜா, இளவேனில் பச்சா, நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டோட இணைஞ்சு ரம்ஜான் கொண்டாடலாம். நோன்புகள் நோற்க விரும்பினால் நீங்கள் நோற்கலாம். விசேஷ கூட்டு தொழுகையில் உங்கள் நலனுக்காக பிரார்த்தனை செய்வேன். மும்மதமும் கூடி ஆறுதல் தேறுதல் சொல்றது எங்களுக்கு யானை பலத்தை தருது. ஆனந்த கண்ணீர் வடித்தான் இளவேனில். இருவரும் தரைத்தளத்தில் இருக்கும் என் வீட்டுக்கு வாங்க. இருவரையும் அழைத்து சென்றார் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரத்தின் 20 வயது மகள் விஜயலட்சுமி நின்றிருந்தாள்.
அவள் சென்னை கல்லூரி விடுதியில் தங்கி பொறியியல் 1ஆம் ஆண்டு படிக்கிறாள். தீபாவளி கொண்டாட சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாள். வாங்கக்கா, வாங்க மாமா, வாய் நிறைய வரவேற்றாள் விஜயலட்சுமி. கிண்ணத்தில் நல்லெண்ணெயும் சிகைக்காய் தோல் பொட்டலமும் நீட்டினார் சண்முகசுந்தரம். வாங்கினான் இளவேனில். வரிசை வைக்கிறேன், வாங்கிக்குங்க. பட்டுப்புடவை, ஜாக்கெட், பாவாடை, பட்டு வேட்டி, பட்டு சட்டை, வெற்றிலை பாக்கு, 1000 ரூபாய் ரொக்கம், பட்டாசு மற்றும் இனிப்பு, கிஃப்ட் பேக்குகள் அனைத்தையும் ஒரு தாம்பாளத்தில் வைத்து சண்முகசுந்தரமும் அவரது மனைவியும் நீட்டினர். இருவரின் கால்களிலும் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றனர் இளவேனில் பத்மஜா ஜோடி. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க மக்களே, இன்று போல் என்றும் வாழ்க, குதூகலித்தாள் விஜயலட்சுமி. அல்லேலூயா என உணர்ச்சி பெருக்கால் கூவினார் மார்ட்டின். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவன். இரு கைகளை வானத்துக்கு உயர்த்தினார் ஜிப்ரீல். இளவேனிலும் பத்மஜாவும் குளித்து புத்தாடை உடுத்தி கம்பிமத்தாப்பு கொளுத்தி மகிழ்ந்தனர். சங்கு சக்கரம், புஸ்வானம், 1000 வாலா வெடி கொளுத்தினர். காலையில் தீபாவளிக்காக தயாரிக்கப்பட்ட டிஃபன் சாப்பிட்டனர். தெருமக்கள் ஒவ்வொருவராய் வந்து புதுமண தம்பதியை வாழ்த்தினர். அவரவர் வீடுகளில் தயாரித்த இனிப்பு வகைகளை ஊட்டிவிட்டனர். தீபாவளி கொண்டாட்டம் தொடர்ந்தது. மதியம் 3 மணி. சற்றே கண்ணயர்ந்தார் சண்முகசுந்தரம். காலடி அரவம் கேட்டு கண்களை திறந்தார். விஜயலட்சுமி நின்றிருந்தாள். என்னம்மா விஜய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்லுமா. காதல்னா உங்களுக்கு அறவே பிடிக்காதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் காதல் ஜோடிக்கு வாடகைக்கு இருக்க வீடு கொடுத்துருக்கீங்க. தலை தீபாவளி கொண்டாட அவங்களுக்கு ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. எப்படிடா சொல்கிறதுன்னு பயந்துக்கிட்டு இருந்த எனக்கு தைரியம் வந்துருச்சு. என்னம்மா புது குண்டை தூக்கி போடுற? நான் என் வகுப்பு தோழனை காதலிக்கிறேன். எங்கள் காதலுக்கு பச்சை கொடி காட்டுங்கப்பா. கைகளை பிடித்த மகளின் கைகளை உதறி தள்ளினார். என்ன உளர்ற? என் மகள் ஒரு நாளும் காதலிக்க மாட்டா. 5 பூட்டியா உங்கள் மகளை காலேஜுக்கு அனுப்பிச்சிங்க? மற்ற வயது வந்த பெண்களுக்கு என்ன ஆசாபாசம் இருக்குமோ அதுதானே எனக்கும் இருக்கும். ஒரு நாளும் இதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஓடி அறிவாளை எடுத்து திரும்பினார். காலேஜுக்குள்ளே புகுந்த உடனே காதலிக்க தோணுதோ? அவன் என்ன ஆளுகளோ, உன்னை கண்ட துண்டமாக வெட்டி போட்டுடுறேன். சண்முகசுந்தரத்தின் மனைவி ஓடி வந்தாள். ஊரார் காதலிச்சா விசிலடித்து வரவேற்கிறீங்க. உங்கள் மக காதலிச்சா கசாப்பு போட துடிக்கிறீங்க. இப்படித்தான் உலகத்தில் எல்லா தகப்பன்மாரும் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற மிருகத்தை கட்டி எழுப்பதான் நானும் உங்கள் மகளும் ஒரு நாடகம் போட்டோம். விஜயலட்சுமி யாரையும் காதலிக்கலை. வெட்கி தலை குனிந்தார் சண்முகசுந்தரம். சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அப்பா, இப்போ நான் யாரையும் காதலிக்கலை. பின்னாளில் யாரையும் காதலிக்க மாட்டேன்னு என்னால் உத்தரவாதம் தர முடியாது. அப்படி நான் யாரையும் காதலிச்சா உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக முடிவெடுங்க. உனக்கு தகுதியானவன், சமநிலையில் வைத்து அங்கீகரிப்பவன், ஆயுளுக்கும் உன்னை வைத்து பாதுகாப்பவன், எந்த மதத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் நீ காதலித்தால் உங்களுக்கு நிச்சயம் திருமணம் செய்து வைப்பேன். தலை தீபாவளி கொண்டாட்டத்தில் மகளின் எதிர்கால காதலுக்கு இப்போதே பச்சை கொடி காட்டிய தந்தையின் மனப்பக்குவம் அடக்கம் என்றனர் இளவேனிலும் பத்மஜாவும். ஹாப்பி ஹாப்பி தீபாவளி என்றனர் அனைவரும் பிரபஞ்சத்தின் உச்சியை தொடரும் கோரஸில். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. இந்த கதையை எழுதியவர் ஆர்னிகா நாசர் அவர்கள்.